ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் KaaShiv InfoTech. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க உங்களை மீட் பண்றதுல. நாம இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக் தான் HTML vs HTML5. இதான் நாம பாக்குற டாபிக். என்னதான் சார் இந்த HTML and HTML5 அப்படின்னா, HTML ஓல்டர் வெர்ஷனுங்க, HTML5 லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML சொல்றாங்க. அதாவது ஒரு வெப்பேஜை டிசைன் பண்றது தான் நம்ம HTML பயன்படுத்துவோம். அந்த வெப்பேஜ் டிசைனிங்ல பாத்தீங்கன்னா இந்த HTML மூலமா ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்க முடியும். ஸோ நீங்க இங்க பார்க்கலாம் கோடிங்க. அதாவது லைக் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். HTML HTML டேக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற அந்த டேக்ஸுங்க, அந்த டிஃபைனிங் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா அவுட்புட் ஒன்று தானே சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, அவுட்புட் ஒன்னா தாங்க இருக்கு. ஆனா அந்த டிஃபைன் பண்றது நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குங்க. இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம். சார் நீங்க கேட்கலாம் HTML எதுக்கு சார்னா ஒரு வெப்பேஜோட ஸ்ட்ரக்சர், ஒரு வெப்பேஜ் இப்படிதான் இருக்கணும்னு அந்த கண்டென்ட்டை டிஃபைன் பண்றது தான் HTML அப்படின்ற ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் வச்சு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கறது இந்த HTML-க்கும் இந்த HTML5 லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கும் என்னதாங்க வித்தியாசம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை பத்தி நான் டீட்டெயிலாக ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் போட்டிருப்பேன். போய் பாருங்க, நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலுமே நீங்க என்ன கேட்கலாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இதுதான் அந்த லிங்க்குங்க. அந்த லிங்க்ல போய் நீங்க பார்க்கலாங்க. இதான் அந்த லிங்க்குங்க. சரி, ஓகே. ஸோ நாம இப்ப பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா HTML. சரி, HTML எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்டென்ட், ஒரு வெப்பேஜ்ல ஒரு வெப்சைட்ல வர கண்டென்ட், அதுக்கான ஸ்ட்ரக்சர், ஒரு வெப்பேஜ் இப்படிதான் இருக்கணும் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே டிஃபைன் பண்றது தான் நம்மளோட HTML. அந்த கண்டென்ட்டே இந்த கலர்ல இருக்கணும், இந்த டிசைன்ல இருக்கணும்னு சொல்றதுதான் உடைய CSS. இந்த HTML CSS கேஸ்கட் ஸ்டைல் ஷீட், இந்த காம்பினேஷன் தான் ஒரு வெப்பேஜை உருவாக்கும். சரி, அதுல இந்த HTML இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன, அதுக்கான டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். HTML5 என்ன சார் அப்படின்னு நீங்க ஒன்று கேட்கலாம். ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது HTML அப்படின்றது ஸ்ட்ரக்சர்லாம் குறிக்கிற ஒரு லாங்குவேஜுங்க. இந்த டேட்டாக்கள் எல்லாம் எஃபெக்டிவா கொண்டு போறதுக்கு XML அப்படின்ற ஒரு கான்செப்ட் பயன்படுச்சுங்க. இந்த HTML உடைய தன்மைகளையும் XML உடைய தன்மைகளையும் சேர்த்து உருவாக்குறது தான் HTML5 அப்படின்ற ஒரு டெக்னாலஜிங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்கறது அதுக்கான டிஃபரன்சஸ் தான் இப்போ பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, the first thing பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலராக டெக்னாலஜிக்கல் வீடியோஸ் நாங்கள் நிறைய போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் படிக்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா என்னுடைய இமெயில் ஐடியோ இல்லை கோர்ஸோடைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. ஆஃபீஸில் சென்னையில் மட்டும்தான் என்னோட ஆஃபீஸ் இருக்கு. வாங்க, ஜாலியாக சாக்லேட் சாப்பிட்டு பேசலாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண முடியுங்க. சரி, ஓகே, நாம பார்க்கறது HTML vs HTML5. அது என்ன சார் சிமாண்டிக் சப்போர்ட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சிமாண்டிக் சப்போர்ட்னா என்னன்னா, அதாவது டிவ் ஒரு டேக் குள்ள போடுறோம். ஒரு டேக் குள்ள ஒரு டிவ் அப்படின்ற டேக் குள்ள நான் என்ன பண்றேன்னா அட்ரஸ போடுறேன். ஏப்பா அட்ரஸ போடுற, அட்ரஸ் ஒரு டேக் போட்டு அதுக்குள்ள போட்டு வேண்டியதானே. அதாவது நாம மீனிங்ஃபுல். ஓகே, இந்த HTML பார்க்கும்போது அட்ரஸ் ஸ்லாஷ் அட்ரஸ். ஓகே, ஓ நம்ம டேக்ஸ் எல்லாமே இப்படி அட்ரஸ் எல்லாம் இங்க இருக்கோ, மொபைல் ஸ்லாஷ் மொபைல், இமெயில் ஸ்லாஷ் இமெயில், இந்த மாதிரி உங்களுடைய டேக்ஸே பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லாக நம்ம எழுத முடியும். அதுதான் சிமாண்டிக் சப்போர்ட்டுங்க. இந்த HTML5 வர ஆரம்பிச்சிச்சுங்க. நான் இன்னும் டீட்டெயிலாக சொன்னால் உங்களுக்கு புரியுங்க. இங்கே பாருங்களேன். அதாவது ஒவ்வொரு டேக்கையுமே ஒவ்வொரு கண்டென்ட்டுமே டிவ் அப்படின்ற டேக்குள்ள தான் போடுவாங்க. ஏப்பா எதுக்குப்பா எல்லாத்துக்கும் டிவ்னே போடுற? இப்போ இது என்னது, இது ஹெட்டரா? ஹெட்டர்னு ஒரு டேக்லேயே போட வேண்டியது தானே. ஓ இது ஃபூட்டரா? ஃபூட்டர்ன்ற டேக்குள்ளே போட வேண்டியது தானே. இது ஆர்டிகலா? ஆர்டிகல் டேக்குள்ள போ. இது நேவிகேஷன் பாரா? நேவிகேஷன் டேக்குள்ள போ. அதாவது டிவ்னு ஒரு எக்ஸ்ட்ரா டேக் இல்லாம மீனிங்ஃபுல்லா இந்த டேக் இங்க டிவ் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஏபிசின்னு தரேன், என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இங்க ஹெட்டர்னு கொடுத்துருக்க கண்டுபிடிக்க முடியும். இந்த ஐடி ஈக்குவல் டு என்ன வேணும்னு தரலாம். இங்க ஹெட்டர்னு கொடுத்துருக்கு. ஓ ஹெட்டர்லாம் இங்க இருக்கு, ஃபூட்டர்லாம் இங்க இருக்கு. அதாவது உன்னுடைய HTML கோடியே மீனிங்ஃபுல்லா புரியுற மாதிரி எழுது. அட்ரஸ் இருந்துச்சுன்னா அட்ரஸ் அப்படின்னு ஒரு டேக், இமெயில்ல இமெயில் அப்படின்னு ஒரு டேக், டிவ் ஐடி இஸ் ஈக்குவல் டு அட்ரஸ்ன்னு போட்டு அதுக்குள்ள அட்ரஸ் டேக்லாம் போறதுக்கு பதிலா அட்ரஸ் ஒரு டேக்கை போட்டு போக வேண்டியதானே. ஸோ இதுதான் உங்களுடைய சிமாண்டிக்னு சொன்னாங்க. சிமாண்டிக் கான்செப்டுங்க. இது HTML5 உருவாச்சு. இது HTML இந்த மாதிரி எழுதுனாங்க.
இந்த மாதிரியும் நீங்க இதுல எழுதலாம், ஆனா இந்த மாதிரியும் நீங்க எழுத முடியும் HTML5ல. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. HTML கோட் இருக்கு, நம்ம கூட பாடி டேக் இருக்கு, மேல இருக்கிறது HTML கோடுங்க, ரெண்டாவது இருக்கிறது HTML5ங்க. இங்க பாருங்களேன், div tag this is header பதிலா ஹெட்டரா ஹெட்டர்னு டேக் கோடே போட வேண்டியதானே. இங்க div tagல footerனு போடுறது பதிலா footer ஒரு டேக் போட வேண்டியதானே. சூப்பரா இருக்கு இல்லைங்களா? சோ மீனிங்ஃபுல்லாக புரியும் தன்மையில் கோடை எழுதக்கூடியது தான் வந்து HTML5ன்ற நம்முடைய லேட்டஸ்டான டெக்னாலஜிங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்து வந்து டாக் டைப் அண்ட் டிக்ளரேஷன் HTML பார்க்கலாங்க. சார், டாக் டைப் அண்ட் டிக்ளரேஷன் என்ன சார் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்கலாம். ஒண்ணுமே கிடையாது. HTML ஒரு கோடு நம்ம எழுதுறோம். எழுதின பின்னாடி வந்து பிரவுசர் கிட்ட போய், ஏய் பிரவுசர், இந்த வெப் பேஜ் நீ வந்து ரீட் பண்ணு அப்படின்னு, என்ன இது HTML என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு பதிலா வந்து முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுறது HTML கிட்ட, வெப் பேஜ் கிட்ட, ஏய் வெப் பேஜ் இது ஒரு HTML டாக்குமெண்ட், நீ HTML மாதிரி இதை படி. ஏ வெப் பேஜ், பிரவுசர் இது வந்து லைக் இது XML டாக்குமெண்ட், XML மாதிரி இது படி அப்படின்னு நாம இன்ஃபார்ம் பண்றோம். அதுதான் இந்த டாக் டைப் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? HTML பொறுத்த வரைக்கும் வந்து அந்த டாக் டைப் டிக்ளரேஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அப்படின்னா வந்து பாருங்களேன், இந்த மாதிரி ரொம்ப பெரிய லிங்க் எல்லாம் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன்லாம் வந்து பெரிய லிங்க் மாதிரி தருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் சிம்பிளிஃபைடா கொடுக்கலாமே அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து HTML5ல உருவாச்சுங்க. ரொம்ப சிம்பிளா முடிக்க ஆரம்பிச்சாங்க. HTML5ல பார்த்தீங்கன்னா பாருங்களேன், டாக் டைப் HTMLனு சொன்னா போதும். அந்த டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன்ஸை நீங்க கொடுக்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளிஃபைடா டாக் டைப் கொடுன்றோம். அதான் வந்து HTML5 உடைய பெரிய அட்வான்டேஜுங்க. HTML5ல வந்து இது கொடுக்கலனாலுமே வேலை செய்யறது அடுத்த விஷயம். பட் ஆனா வந்து சிம்பிளிஃபை ஆக்கிட்டாங்க HTML5ல. அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. நீங்க இங்க பாக்கலாங்க. ஓகேவா? சார், ரெண்டு கோடுக்கும் பாருங்க, டாக் டைப் பாருங்க, இங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. உங்க ரெண்டுத்துக்கும் கண்டென்ட்லாம் ஒண்ணுதான், சரிங்களா? ஓகேவா? பட் ஆனா ரெண்டுமே ப்ரௌசர்ல வந்து சூப்பரா வேலை செய்யும். ரெண்டுத்துக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காதுங்க. பாருங்க எவ்வளவு சிம்பிளிஃபைடா பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நம்முடைய HTMLக்கும் HTML5க்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அவுட்புட் ஒன்னே தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான வித்தியாசங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு அளவு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, அடுத்து நம்ம பார்க்கறது HTML5க்கும் HTMLக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேஜரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, மேஜரான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்அக்யூரேட் சின்டாக்ஸ். நான் கோட் எழுதும் போது சில மிஸ்டேக் கூட நான் எழுதியிருந்தேன் அப்படின்னா HTML-ஆல அதை ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. இவன் ஆனா HTML5 வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான சிஸ்டம்ங்க. இன்அக்யூரேட்டா நீ சின்டாக்ஸ் எழுதினாலும் வந்து இவன் ஹேண்டில் பண்ணிடுவான். அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்குங்க. ஓகேவா? அது வந்து HTML5ல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து லைக் மெட்டா கேர் செட் பத்தி பார்க்கலாங்க. அதாவது மெட்டா கேர் செட்னா என்னன்னா, இந்த கண்டென்ட்டுங்க எந்த மாதிரி கேரக்டர் செட் இருக்கு, இந்த வெப் பேஜில் என்ன மாதிரி கேரக்டர் செட் இருக்கு என்பது சொல்லுவதுதான் மெட்டா கேர் செட் என்று கூறுவார்கள். இப்போ நம்ம பார்க்கறது மெட்டா கேர் செட் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேவா? மெட்டா கேர் செட்டை பொறுத்த வரைக்கும் இங்க HTML இருக்கா, இங்க ஹெட் டேக் இருக்குங்க. இந்த இடத்துல HTML5ல என்ன கேரக்டர் செட்னு நீ கண்டிப்பா சொல்றது நல்லது. அவன் அதை எதிர்பார்க்கறான், மேண்டேட்டரி எதிர்பார்க்கறான். HTML-ல வந்து அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் டிஃபைன், இது மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அவன் டிஃபைன் பண்ண சொல்றாங்க. இதுதான் வந்து அதுக்கு மெட்டா கேர் செட். இது வந்து UTF-னா என்னன்னா யூனிகோட் டெக்ஸ்ட் ஃபார்மட் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வெப் பேஜில் அனைத்து வகையான கேரக்டரும் இருக்கலாம். ஜப்பானீஸ் இருக்கலாம், சைனீஸ் இருக்கலாம், இங்கிலீஷ் இருக்கலாம், எதுவாக வேணாம் இருக்கும். அதை நீ எப்படி இருந்தாலும் படித்துக்கொள் அப்படின்ட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன். அதான் யூனிகோட் மெட்டா கேர் செட்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது வந்து ஆடியோ அண்ட் வீடியோ சப்போர்ட் இன் HTML. பழைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா என்கோடிங் டைப் மூலமா தான் பண்ண முடியும். இங்க ஆடியோ அண்ட் வீடியோ டேக்னே வந்துருச்சுங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஆடியோ வீடியோ டேக் பார்க்கலாம். ஆடியோ அண்ட் வீடியோ வந்து இங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, HTML5ல ரொம்ப சிம்பிளிஃபைடா பண்ணிட்டாங்க. அது எப்படி சார் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து HTML-ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா வந்து நம்மளுடைய டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஓகேவா? ஸோ HTML டேக்ல வந்து நம்ம பாடி டேக்ல அங்க என்கோடிங் டைப் எம்பர்ட் பண்ணணும். அந்த ஃபைலை இங்க எம்பர்ட் பண்ணுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா வீடியோ ஆடியோன்ற ஃபைலே இருக்குங்க. ஓகேவா? வீடியோ ஆடியோன்ற ஃபைலே இருக்குங்க. ஸோ ஆடியோன்னு நினைக்கிறேன், நான் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஆடியோ வரும்னு நினைக்கிறேங்க, ஏன்னா MP3ங்க ஆடியோ வருங்க. ஸோ இந்த மாதிரி ஆடியோ டேக் கொடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடியோ டேக்கும் வந்துருங்க. ஓகேவா? ஸோ வீடியோ டேக்கும் அதே மாதிரி தான் இருக்குங்க. ஓகேவா? இங்க வந்து எம்பர்ட் பண்ணுவாங்க, இங்க அப்படி கிடையாதுங்க. வீடியோ டேக்னே இருக்கு பாருங்க, வீடியோன்ற டேக் இருக்கு. ஸோ ஆடியோ டேக் வீடியோ டேக் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அது மூலமா வந்து நீ இந்த யூடியூப் இருக்கு இல்லையா, வீடியோன்ற ஒரு டேக் யூஸ் பண்ணி யூடியூபோட அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருங்க அழகா. ஆடியோனாவே அந்த MP3 பிளேயரோட கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். சூப்பரா இருக்குங்க.
ஓகே, இங்க எம்பர்ட்னு யூஸ் பண்ணுவாங்க, இங்கே டைரக்டா டாக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதான் இதுக்கு இருக்கிற வித்தியாசங்கள். சரிங்களா? ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது வந்து ப்ரௌசர் கேஷிங். சார், நம்மளுடைய டேட்டாக்கள், நம்மளுடைய வெப்பேஜோட டேட்டாலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து கேஷ் பண்ணி வச்சுக்கோம். அதாவது ஒரு வெப்பேஜ் இருக்கு, ஒரு வெப்பேஜை நான் கிளிக் பண்றேன், kaashiv.info.com ஒரு வெப்பேஜை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி kaashiv.info.com வந்துருச்சுங்க. சூப்பர். ஓகேவா? அடுத்த லெவல்ல வந்து திரும்ப ஒரு நாளைக்கா வந்து kaashiv.info.com அடிச்சுன்னா சர்வருக்கு போகாம இந்த லோக்கலா ப்ரௌசர்லயே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. லோக்கல் கேஷிங் எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து லைக் HTML பண்ணிட்டு இருந்தாங்க. HTML5 இன்னும் அதிகமான கேஷிங் வந்துச்சுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் கேஷிங், வெப் SQL டேட்டாபேஸ் அண்ட் வெப் ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. இது மாதிரி வெவ்வேறு வகையான கேஷிங் டெக்னிக்ஸ் வந்து HTML5 வர ஆரம்பிச்சிச்சுங்க. இதுதான் டிஃபரன்ஸுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி எந்த அளவு ஈஸி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளுங்க HTML பொறுத்த வரைக்கும் வந்து ஈஸியா இருக்குங்க. HTML5 பயங்கர ஈஸிங்க, செம ஈஸியா இருக்குங்க. அதான் இருக்கிற டிஃபரன்சஸ்ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து HTML5 கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிகேஷன் பிட்வீன் கிளையண்ட் அண்ட் சர்வர் வாஸ் டன் த்ரூ ஸ்ட்ரீமிங் அண்ட் லாங் பூலிங். இங்க பார்த்தீங்கன்னா வந்து லைக் ரொம்ப ஸ்ட்ரீமிங் மூலமா வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். HTML5 பார்த்தீங்கன்னா வந்து சாக்கெட்ஸ் மூலமா நடக்குங்க, வெப் சாக்கெட்ஸ் மூலமா இருக்கும். அதனால ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். டியூப்ளெக்ஸ் கனெக்ஷன், அதாவது இங்க பார்த்தீங்கன்னா வந்து சிம்ப்ளெக்ஸ் கனெக்ஷனா இருக்கும். ஒரு டேட்டா அங்கிருந்து வந்த பின்னாடி தான் திரும்ப நீ டேட்டாவை அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க HTML5 அப்படி கிடையாதுங்க. அங்கிருந்து டேட்டா வந்துட்டே இருக்கும், இங்கிருந்து டேட்டாவை அனுப்பலாம். அந்த டியூப்ளெக்ஸ் கனெக்ஷன்லாம் போயிருக்கும். அதனால ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க. HTML5 வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்குங்க. அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌசரோட இன்டர்ஃபேஸுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுவாங்க. ப்ரௌசர் இன்டர்ஃபேஸ் விச் யூசர் இன்டராக்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் ரன்னிங் இந்த சேம் த்ரெட்டுங்க. அதாவது இங்க வந்து ஒரு சிங்கிள் த்ரெட்ல தான் வந்து வெப் பேஜ் லோட் ஆகுறதுங்க, CSS லோட் ஆகுறதுங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் லோட் ஆகுறதுன்ற மாதிரி இருக்கும். சிங்கிள் த்ரெட்டா இருக்கிறதோட ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இங்க மல்டி த்ரெடிங் கான்செப்ட்ஸுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வந்து API கால்ஸ் மூலமா பண்ணிடுவோம், டக்கு செம்ம ஃபாஸ்டா இருக்குங்க. அதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. சரி, ஓகேவா? ஸோ இதை பத்தி HTML and HTML5 பத்தி டீட்டெயிலா நிறைய விஷயங்களை இந்த லிங்க்ல நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போட்டிருப்பேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிக்கோ, நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. அண்ட் நீங்க கோர்சஸ் படிக்கணும்னா வந்து நான் சில ரேங்கிங்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சுன்னா உங்களுக்கு செம்ம பெனிஃபிட்டா இருக்குங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரே ஒரு விஷயம் தாங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க. நாம் வீழ்ந்தாலும் நம்ம இனமாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட். விக்கி டேக்கி அண்ட் காஷிவ். நன்றி.